நம்ம ஸ்லைசிங்னு எப்படி பார்த்தோம், அதை ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஸ்லைசிங்னாலே என்னது, ஸ்டார்ட்டு ப்ராக்கெட்குள்ளே வித்தின் ப்ராக்கெட்குள்ளே ஸ்டார்ட் கோலன் எண்டு, இதான் சின்டாக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ட்ரிங் 1ல் ஒரு வேர்டு, ஒரு லென்த்தான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம், வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ ஸ்ட்ரிங் இந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங் 1ல் 10 to 16 அப்படின்னா டர்ன் வந்து எங்கே ஆரம்பிக்குது, இப்போ வெல்கமில் 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 2 வந்து 8 9 அப்புறம் 10, அப்போ 10 வந்து லேர்ன்னது. 16 எதோட முடியுது, 11 12 13 14 15 16. அப்போ 16 அப் டு எண்டு 16 வரைக்கும் அது பிரிண்ட் ஆகணும். 10லேருந்து அப் டு 16 வரும், அப்போ லேர்ன் இஸ் பிரிண்டட். 10 to 16 அப்படின்னா 10 to 16ல் இன்பிட்வீனில் 10 to 16ல் இப்போ 10 to 16க்குள்ளே இன்பிட்வீன் வேர்டில் லேர்னில் என்னது, அந்த 4th வேர்ட் இஸ் பிரிண்டட். 4th எண்ட் இருக்குல்ல, அது பிரிண்ட் ஆகணும், அப்படின்னா ஆர் இஸ் பிரிண்டட். அடுத்தது பார்த்தோம்னா 10 to 16ல் 2, அப்போ 2 வேர்ட்ஸ் நடுவில் இருக்க 2 வேர்ட்ஸ் என்னென்ன, இ அந்த ஒரு வேர்டை நடுவில் இன்பிட்வீன் 2வில் இருக்கணும். அப்போ 2 வேர்டு என்னது, ஈயும் லேர்ன். இந்த லேர்னில் தான் பார்த்துட்ருக்கோம். லேர்னில் அப்போ இ 6, 4 2 கொடுக்கல, இப்போ ஈயும் 6, அப்போ அது இஸ் பிரிண்டட். இப்போ டபுள் கோலன் 3 அப்படின்னு கொடுக்கக்குள்ள இது எப்படி இது ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் வேர்ட்ஸும் எடுத்துக்கும். ஏன்னா அது பாசிட்டிவ்னு கொடுக்கல ஃபஸ்ட்டில் வந்து, அப்போ டபிள்யூ ஃபஸ்ட் வேல்யூஸ் டபிள்யூ வந்துடும். இப்போ 2 கோலன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ 2 கோலன் 3, அந்த 3 இருக்குல்லையே லாஸ்ட், அது வந்து அது மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது என்னது, அப்போ எல்லும் விட்டுருணும், சி இஸ் பிரிண்டட். எம்மும் விட்டுருணும், இ இஸ் பிரிண்டட். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா டிஓ விட்டு எல் இஸ் பிரிண்டட். அப்புறம் ஏஆர் விட்டுட்டு என் இஸ் பிரிண்டட். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா டிஹெச் விட்டுட்டு ஒய் வந்து பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டில் எப்படி ஆகும்னா, இந்த டிஹெச் இருக்கு இல்லையா, என்னும் பியும் விட்டுட்டு ஒய், அப்போ டிஹெச் விட்டுட்டு அது ஓ வந்து பிரிண்ட் ஆகும். இது எப்படி தான் 2 கோலன் இருக்கு இல்லையா, அந்த 2 கோலனுக்கு 3 அப்படின்னா அந்த நடுவில் இருக்க 3 வேல்யூஸ் கட் ஆகி அடுத்த வேல்யூஸ் பிரிண்ட், அப்புறம் 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகி அடுத்த வேல்யூ, அது மாதிரி தான் அது இது மாதிரி சொல்லக்குள்ள இதுவாகும். ஓகேவா, இதெல்லாம் பேசிக் தான். உங்களுக்கு நீ ஹையர் ஸ்டடீஸ் போகக்குள்ள எல்லாமே தெளிவாக இருக்கும். இதே -2னா பின்னாடி ரிசெண்டிங் ஆர்டர்லேருந்து வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேர்டு என் இஸ் பிரிண்டட். அப்புறம் 2 அப்படின்னு சொன்னால் இன் பிட்வீன் 2 கோலன் அப்படி 2 கோலன் இருக்கா, அப்போ என்னது ஓ வந்து போயிடும். போயிட்டு ஹெச் பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து டி இப்போ ஹெச் ஆகும். அப்போ இங்கே அந்த இடத்துல அப்புறம் 3 வேர்ட்ஸ் போகும். 3 வேர்ட்ஸ் போயிட்டு அப்புறம் என்னது, இங்கே ஒய் வந்து நடுவில் இந்த இருக்குல்லையே என்ன போயிடும். இங்கே ஹெச் வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் டி போயிடும், அப்புறம் ஒய் பிரிண்ட் ஆகும் ஒரு வேர்டில். அடுத்த வேர்டு லேர்னில் பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த போயிடும், ஆரும் ஈயும் மட்டும் பிரிண்ட் ஆகும். டீயில் பார்த்தோம்னா டி மட்டும் பிரிண்ட் ஆகும். இல்லை வெல்கமில் பார்த்தோம் அப்படின்னா, வெல்கமில் லாஸ்ட்டில் என்ன வரும், இப்போ இந்த -2 தானே, அப்போ 1 between 1 வேர்ட்ஸ். அப்போ எம் விட்டு அப்புறம் விட்டு எல்லை விட்டு டபிள்யூ. ஓகேவா, 2 வேர்ட்ஸ்னால் இன்பிட்வீன் 1 வேர்டு. 3 அப்படின்னா இன்பிட்வீன் 2 வேர்ட்ஸு கட் ஆகிட்டு அப்புறம் அடுத்தது பிரிண்ட் ஆகும். இதுதான் ஓகேவா. இதான் சொல்கிறேன். மைனஸ்னால் பின்னாடி இருந்து அது டிசெண்டிங் ஆர்டரில் வரும், கன்வெர்ட் பண்ணும். இது ப்ளஸ் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அசெண்டிங் ஆர்டர் வந்து கன்வெர்ட் பண்ணி வேர்டை பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்பரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் இப்போ எல்லாமே லெட்டர்ஸு வேர்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி தான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்த்தோம். இதில் வந்து நம்ம ஒரு 2 நேமும் அவங்க மார்க்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ப்ரோக்ராம் மூலயமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவே அவங்க நேமாக ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னா %C அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க டெசிமல் அவங்க வேல்யூஸாக கொடுத்தோம் அப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் %D கொடுக்கணும். அதுவே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம்னா நேம் கொடுத்துக்கணும். ஒரு நேம் கொடுக்கக்குள்ள %S அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதுவே அன்சைன் டெசிமல் இன்டீஜராக கொடுத்தோன்னா ப்ளஸ் இல்லாமல்
மைனஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மைனஸ் இது பண்ணக்குள்ள பெர்சன்டேஜ் யூ பண்ணணும். அதே மாதிரி ஆக்டால் இன்டிஜராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் ஓன்னு கொடுக்கணும். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா பர்சன்டேஜ் எக்ஸ். ஓகேவா, லோயர் கேஸ்னால் எக்ஸ் கொடுக்கணும், அப்பர் கேஸ்னால் கேபிட்டலில் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கலாம், கேபிட்டலில் எக்ஸும் கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர் எக்ஸ்லேயும் என்னது மென்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போனென்ஷியல்னாலும் பர்சன்டேஜ் இ. அது மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்கறனாலும் பர்சன்டேஜ் எஃப். அது மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸு எக்ஸ்போனென்ஷியல் சேர்த்து இது பண்ணக்குள்ள ஷார்ட் நம்பர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அது எக்ஸ்போனென்ஷியல் பண்ணக்குள்ளேயும் இந்த பர்சன்டேஜ் டி இதெல்லாம் மென்ஷன் பண்ணும். ஒரு நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேல்யூஸை நேமையும் ஒரு வேல்யூஸையும் கெட் பண்ணக்குள்ள அதில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்தால் என்னது பர்சன்டேஜ் எஃப், ஸ்ட்ரிங்காக இருந்தால் பர்சன்டேஜ், கேரக்டர்ஸ்னால் இருந்தால் பர்சன்டேஜ் சி, டெசிமல். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்னது அதோடைய கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கறது தான் இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் எஸ்கேப் சீக்வென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்க சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம வித்தின் லைன் ஆஃப் சென்டென்ஸை வந்து சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே கொடுத்தோம்னா கண்டிப்பாக பேக் கொடுத்தோம்னா எந்த எரரும் வராது. அதுவே சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே வித்தின் சென்டென்ஸை நம்ம வந்து பிளாக் ஸ்லாஷ் கொடுக்காம எஸ்கேப் சீக்வென்ஸ் கொடுக்காம கொடுத்தோன்னா அது எரர் காமிக்கும். அதான் இதில் மெயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதான் இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். அதுக்கு தான் என்னது எஸ்கேப் சீக்வென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ லைன் ஸ்லாஷ் என்ன இருக்குது, அப்புறம் டபுள் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் இருக்குது, அப்புறம் ஸ்லாஷ் சிங்கிள் கோட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் ஸ்லாஷ் ஏனா ஆஸ்கி பெல்லு ஸ்லாஷ் பின்னா ஆஸ்கி பேஸ்கேப் ஸ்லாஷ் எஃப்னா ஆஸ்கி ஃபார்ம் ஃபீட் ஸ்லாஷ் என்ன ஆஸ்கி லைன் ஃபீட் ஸ்லாஷ் ஆர்னா ஆஸ்கி கேரேஜ் ரிட்டர்ன். இது மாதிரி இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்லாஷ் ஸ்பீனா வெர்டிக்கல் டேப், ஸ்லாஷ்னா ஹரிசாண்டல் டேபு, ஸ்லாஷ் ஓனா ஆக்டல் வேல்யூ, ஹெச்ஹெச்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வென்ஸில் யூஸ் பண்ணுறது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸு நம்பர்ஸும் வந்தால் இந்த இதை யூஸ் பண்ணுறது. இது எஸ்கேப் சீக்வென்ஸில் என்னென்ன டைப்ஸஸ்லாம் பைத்தானில் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்லாஷ் என் ஒரு வித்தின் சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்கக்குள்ள இது மாதிரி நம்ம பேக் ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எரர்ஸ் காட்டாமல் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு அது அவுட்புட் காமிக்கும். ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம இன்புட்டை கொடுக்குறது, ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸிங் ஃபார் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு 2 நம்பர்ஸை கொடுத்து ஒரு வித்தின் பிரிண்டிங் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் இது கர்லி பிரேஸ்னால் ஓப்பன் கர்லி பிரேஸ் வித் எண்டிங் கர்லி பிரேஸ்க்குள்ளே ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷனை கொடுத்து அது ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 நம்பர்ஸை கெட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 நம்பர்ஸை வந்து கெட் பண்ணிக்காங்க இன்புட்டில் கெட் பண்ணிவிட்டு அதை பிரிண்டிங்லேயே என்னது ஓப்பன் பிரேஸ் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லிங் பிரேஸ்க்குள்ளே ஃபார்மேட் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த சம் ஆஃப் ஓப்பன் கர்லி பிரேஸ் என் கர்லி பிரேஸ் அண்ட் இஸ் ஓப்பன் கர்லி பிரேஸ் என் கர்லி பிரேஸ் இஸ் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் இஸ். இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 2 நம்பர்ஸை கெட் பண்ண போகிறாங்க, ரிசல்ட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஃபார்மேட் நம்பர் 1 நம்பர் 2 2 நம்பர்ஸை கெட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ நான் வெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இப்படி என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேப் என்னது ஒரு ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னால் இன் ஆர் நாட் அப்படின்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இன் ஆர் நாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. இது பேர் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இந்த எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இன்புட்டில் என்ட்ரி ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் டு சென்னை கண்டிஷன் செக் பண்ணணும். சென்னையில் இருக்கக்கூடிய பிளேஸை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா அது வந்து ஃபவுண்டுன்னு வரும். அதுவே நம்ம சென்னையை விட்டு வேறு பிளேஸை கொடுத்தோம்னா நாட் ஃபவுண்ட் வரும். அதான் இந்த கண்டிஷன். ஓகேவா, ஸ்ட்ரிங் 2ல் என்ன சென்னைன்னு பிரிண்ட் ஆகும். சென்னை இன் ஸ்ட்ரிங் 1 நம்ம கொடுக்கக்கூடியது வந்து இப்போ சென்னை ஜிஹெச் ஹையர் செகண்டரி ஹைதாப்பேட்டை எங்கே இருக்குது, சென்னைக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் இஸ் ஃபவுண்ட் இருக்குன்னு இருக்குன்னு காட்டும். அப்போ நாட்னு கொடுத்தோம்னா அந்த இஃப் ஸ்ட்ரிங் 2 நாட் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நாட்னா இது சென்னைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூட என்னது இந்த வேல்யூஸான இந்த அசோக் நகர் இது வந்து பிரிண்ட் ஆகும். அதான் நாட் இன் அந்த ஃபங்க்ஷன் 2 ஆப்ரேட்டர்ஸையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஸ்ட்ரிங்ஸை வச்சு கெட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, நம்ம இந்த சாப்டர் என்னென்ன பார்த்தோம், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், ஸ்லைசிங் பார்த்தோம்,
அப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் அது ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸிங் ஃபார் கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஓகே, யூஸிங் ஃபார் கேரக்டரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்னது ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டவுட்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன்.